ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையின் கரம் நமது மத்தியில் அடிப்புதமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நம்ம நன்றியோடு சொந்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரம் பரிசுத்தமுள்ள நேரமா, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லீர். அந்த கிருபையின் வெளிப்பாடு எங்கள் நடுவில் வெளிப்பட வேண்டும்படியாச்சோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமது மத்தியில் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமது மத்தியில் கிரியை செய்ய வல்லமை. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். 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 தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தீபம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன்.
மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, அப்பா உம்மை மகிழ்ந்து துதித்து ஆராதிக்கிற எந்த இடத்திலும் கர்த்தர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்க கூடியவராகவே இருக்கிறீரே. உம்மை போல நல்லவர் யாருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுட நாடுகிறே, ஆர்வமுட நாடுகிறேன். பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. அப்பா இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய மகிமையின் கரம் எங்கள் நடுவில் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்த நீர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமையுள்ளவராகவே இருக்கிறீரே. உம்மை போல நல்லவர் யாருமே இல்லை. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை புகழ் பிரஸ்தாபம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் வந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் தேவ செய்தியை நமது மத்தியில் கொடுக்கும்படியாக நம்முடைய பகுதியில் சென்னை பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சாம் பிரசாத் போதகருக்காக நாம் ஜெபித்து கொள்வோம். இந்த நாளில் அவர் தேவ செய்தியை கொடுத்து நம்மளை வழி நடத்த வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலேயும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் அன்புடன் அழைத்த யெஷுவா கிங்டம் சர்ச் பாஸ்டருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக எப்ரோன் கிறிஸ்டியன் அசெம்பிளி சார்பாக என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நான் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு வார்த்தையை கர்த்தரின் இருதயத்துக்குள்ளாய் வைத்தபடியினால் அந்த வார்த்தையை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலம் இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்தார். இந்த ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஒருவருக்கும் அவர் தீமையை செய்யவில்லை என்று சொல்லி என் வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. இந்த நாளில், இந்த காலை வேளையில உனக்கு நன்மை செய்யும்படியாய் எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டிருப்பாயினால், எனக்கு ஒருவரும் நன்மை செய்ய யாருமே இல்லையே, எனக்கு எந்த கதவுகளும் திறக்கப்படவில்லையே என்று யோசிப்பாயினால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு நன்மை செய்யும்படியாய் ஒரு ஆண்டவர் இருப்பாரானால் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அநேகருக்கு அவர் நன்மை செய்தார். நான் ஒரு சில காரியங்களை நான் துரிதமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாய் நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் நாயினூர் பட்டணத்திற்கு அவர் கடந்து போகும் பொழுது, அதாவது நாயினூர் பட்டணம் என்று சொல்லப்படும் பொழுது, ஊருக்கு வெளியே இருந்து ஒரு கூட்டம் ஊருக்குள் வருகிறது, மற்றொரு கூட்டம் ஊருக்குள்ளாய் இருந்து ஒரு கூட்டம் உள்ள வருகிறது. இந்த 2 கூட்டத்தாரும் சந்திக்கிற ஒரு இடத்தின் பெயர் தான் நாயினூர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாயினூர் பட்டணத்திலே என் தேவன் ஒரு நன்மையை செய்தார். நாயினூர் விதவை என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவளுடைய கணவன் மரித்து விட்டால், அவனுடைய பிள்ளையும் மரித்து விட்டான். ஆனால் இப்பொழுது அவளுக்கு நன்மை செய்யும்படியாய் ஒருவருமே இல்லை என்று சொல்லி அவள் கலங்கி கொண்டிருக்கிறாள். இயேசுவானவர் அங்கு கடந்து வந்தார். அங்கு பேசினார். அவளை பாடையை பார்க்கிறார். மரித்த வாலிபருடைய பாடையை பார்த்து அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் தெரியுமா? அவளை பார்க்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மாறுதலா இருக்கலாம். எனக்கு நன்மை செய்ய ஒருவரை இல்லை. என் கணவனார் இருந்தும் எனக்கு நன்மை செய்யாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். என் பிள்ளைகள் இருந்தும் எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது ஐயா என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருப்பாயானால், இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உனக்கு நன்மை செய்யும்படியாய் என் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் திருவுளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை இதை நீ ஆன்லைன் வாயிலாக நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதை நீ யூடியூப் மூலியமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ இதை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால், நான் சொல்லுகிறேன், உனக்கு நன்மை செய்யும்படியாய் ஒரு தேவன் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு நாயினூர் பட்டணத்தில் ஒரு தேவன் விசாரித்தது உண்மையானால், இன்றைக்கு அதே தேவன் தான் உன்னையும் விசாரிக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய தேவனானவர் உனக்கு நன்மை செய்யும்படியாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது எப்பேற்பட்ட நன்மையாய் இருக்கலாம். ஒருவேளை அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கலாம், ஒருவேளை இயற்கைக்கு உட்பட்ட காரியமா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த காரியங்களை செய்யும்படியாய் என் தேவன் நன்மை செய்யும்படியாய் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவா கிங்டம் சபைக்குள்ளாய் அமர்ந்து வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து கதை சொல்லுகிறார், இன்றைக்கு நான் நன்மை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய நன்மை செய்ய போகிறார். இரண்டாவது காரியமாக, இயேசு யாருடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார்? அவர் ஊழியம் செய்த நாட்களில் அநேகருக்கு அவர் நன்மை செய்தது உண்மை. இரண்டாவதாக, எவிரு என்ற ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு தலைவனாக இருக்கிற ஒருவன் வீட்டில் ஒரு மரண செய்தி கேள்விப்படுகிறான். அந்த மரணத்திற்குள்ளாய் அவன் ஈடுபடும் பொழுது, அந்த மரண செய்தி அவன் கேள்விப்படும் பொழுது அவன் இதயம் மங்கலாய்க்கிறது. தனக்கு இருந்தது ஒரே பிள்ளை, தன் பிள்ளை மரித்து விட்டால் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் கலங்கி கொண்டிருந்த பொழுது அவன் சொல்லுகிறான், யாரும் என்ன பண்ணாதீங்க, மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரபியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விடுங்க, என் மகள் என்ன பண்ணிட்டு இருக்கா, மரித்துட்டா. ஆனா அவன் வருகிறான். அவன் கடந்து வந்து பேசும்பொழுது கர்த்தர் அவன் விடுக்க போறாரு. எவ்விருவே, உன் பிள்ளை என்ன பண்ணல, மறிக்கலப்பா, உன் பிள்ளை என்ன பண்ணி கொண்டிருக்கா, உறங்கி கொண்டிருக்கிறா. இயேசு வீட்டிற்குள் சென்ற உடனே அவர் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? தாரை ஊதுகிறவர்களை அவர் என்ன பண்ணாரு, வெளியே அனுப்பினார். இன்றைக்கு தாரை ஊதுகிறவர்கள், ஒருவேளை உன் கூட தாரை ஊதுறாவது உன் கூடவே இருந்து சில பேர் நன்மை செய்கிறேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க, நன்மை செய்யவே மாட்டாங்க. ஆனால் நமக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை நம்ம கூடவே இருந்து என்ன பண்றாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. யார் கூட இருக்கிறாங்க? நம்ம கூடவே இருக்கிறாங்க. நமக்கு குடி வெட்டுறவங்க எங்கேயோ தூரமா இல்லைங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க. இல்ல, நம்ம எங்க ஊர்ல சென்னையில பாஷையில் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்துறாம சொந்த செலவுலே சூனியம் வச்சு கொண்டு இருக்கிறோம். இதை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், கூட சொந்த காசுலேயே
நன்மை செய்வாய் என்று சொல்லி நம்பி நீ இவர்களை உன் கூட வைத்துக் கொண்டிருப்பாயனால் என்று யோசித்துக்கொள். அவர்கள் நன்மை செய்யாதபடிக்கு உன் நன்மை வீட்டிற்குள் வரவிடாதபடிக்கு தடை செய்வது யார் தெரியுமா? நீ கூட வைத்திருக்கிறவர்கள் தான். தேவ சபையே, இன்றைக்கு உன் நன்மை செய்ய வேண்டுமானால் உன் கூட யாரை சேர்த்து கொண்டிருக்கிறது என்ன பண்ணு, கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களால் நான் சொல்லுவேன், அவர்களை வெளியே அனுப்பின உடனே இயேசு ரவிவின் வீட்டில் ஒரு நன்மை செய்தது உண்மையானால் இன்றைக்கு அதே தேவன்தான் உன்னுடைய வீட்டிற்குள்ளாய் நன்மை செய்யும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கையிலேயோ என் குடும்பத்திலேயோ அல்லது என்னுடைய ஊழியத்திலேயோ அல்லது என்னுடைய வேலை ஸ்தலத்திலேயோ நன்மை இல்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருப்பாயனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உனக்கு நன்மை செய்யும்படியாய் இந்த யேசுவா கிங்டம் சபைக்குள்ளாய் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வீட்டிற்குள்ளாய் இன்றைக்கு இந்த சத்திய ஆவியானவர் ஒரு நன்மையை செய்யும்படியாய் இன்றைக்கு திருவுளம் வச்சு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி ஒரு அழைய சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள ஒரு நன்மை வரப்போதுங்க. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு அவன் நன்மை செய்கிறவாய் சுற்றி இருந்தது உண்மை. அவர் இன்றைக்கு என் வீட்டிற்குள்ளாய் கடந்து வந்து என் வீட்டில் அவர் ஒரு நன்மையை செய்ய போகிறார். என்ன செய்ய போறாரு? என் வீட்டுக்குள்ள நன்மை செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் 4 திசைகளிலும் நன்மைகள் அடைக்கப்பட்டு விட்டது. எந்த செயலில் நாம் தேடி பார்த்தாலும் நன்மையை கிடைக்கவில்லை ஐயா என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருப்பாயனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தில் 4 திசைகள் இருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லி 4 திசைகள் இருக்கிறது. இந்த 4 திசைகளிலும் உனக்கு நன்மை அடைக்கப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு எழுதி வைத்துக்கொள், உனக்கு நன்மை செய்யும்படியாய் ஒரு தேவன் இருப்பாரானால் அது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறந்து கொடுக்கும்படியாய் 4 திசைகளில் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, 5வதாக ஒரு புதிய வழியை உண்டு பண்ணி அந்த வழியில உனக்கு ஒரு நன்மை செய்யும்படியாய் ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் நான் யோசிப்பேன், ஏன் இயேசு எவரின் வீட்டுக்குள் போகப்படும் பொழுது யோசிச்சு பாருங்களேன், அவங்களை வெளியே அனுப்பினார். நம்மளும் அனுப்ப வேண்டியவர்களை என்ன பண்ணிதான் ஆகணும், அனுப்பிதான் ஆகணும். நீங்க அனுப்பாம உன் கூடவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மை நமக்கு என்ன பண்ணாது, வராது. இன்னைக்கு நன்மை வேணும், என் வாழ்க்கையை தேவன் நன்மை செய்யணும் அப்படி என்று சொல்லி நீ காத்து கொண்டு இருப்பாயனால் நான் சொல்லுகிறேன், அந்த நன்மை கடந்து வரா. ஒருவேளை இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நன்மைக்காய் காத்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய ப்ரொமோஷனுக்காக நீ காத்திருக்கலாம். ஒருவேளை இந்த பர்டிகுலரான காரியத்தில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் என்று சொல்லி நீ வெயிட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னா நான் சொல்றேன், உன்னை உற்சாகப்படுத்தும்படியாய் நீங்க காத்திருந்த காரியத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தேவன் இன்றைக்கு இந்த நிமிஷத்துல இப்பொழுது ஒரு நன்மையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ண போறார்? எனக்கு நன்மை செய்ய போகிறார். யேசுவா கிங்டம் சபைக்குள்ளாய் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் தேவன் பேசுவது காரியம் என்னன்னா, இன்றைக்கு இந்த சபைக்குள்ளாய் இந்த சபையின் நடுவிலே கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய போகிறார், ஒரு நன்மையை செய்ய போகிறார். நான் சொன்னேன், முதலாவது நன்மையானது வெளியே நடந்தது. நான் சொல்லுறேன், முதலாவது நன்மை போல உன் வீட்டிற்குள்ளாய் சில நன்மைகள் வராதபடிக்கு காத்திருக்குமானால், வெளியே இருக்குமானால் வெளியே செய்யப்பட வேண்டிய நன்மைகளை இன்றைக்கு தேவன் செய்ய போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு ஒரு நன்மையானது அடைக்கப்பட்ட எல்லா வழிகளிலும் இருந்து இன்றைக்கு என் தேவன் கொடுக்க போகிறார். இன்னைக்கு கொடுக்க போகிறார். நான் ஒரு பட்டணத்தில் செய்தது போல, எவரின் மகளுக்கு அவன் நன்மை செய்தது போல இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன பண்ண போகிறார், நன்மை செய்ய போகிறார். 3வதாக நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாடு நாட்களில் ஒரு ஸ்திரீ இருந்தால் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு ஸ்திரீ தான். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் இந்த ஸ்திரீயை பற்றி நம்ம அதிகமாய் பரிச்சயமாய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வாசித்திருப்போம். ஏன் உங்க பாஸ்டர் என்ன பண்றாங்க, இந்த காரியங்களை வைத்து அநேக முறை கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன பண்ணிருக்கலாம், பகிர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய வேண்டுமானால் அதை தேவனால் மாத்திரம்தான் முடியும். அவளுடைய வாழ்க்கையில நீ 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா அவளுக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அவளை குத்தி கொண்டே இருக்கிறாங்க.
நீ மலடி, நீ மலடி, நீ மலடி என்று சொல்லி அவளுடைய நாச்சி அவளை குத்தி கொண்டே இருக்கிறார். அண்ணாளுடைய இருதயமோ மிகவும் உடைந்து போனது, மிகவும் வியாக்குலப்பட தொடங்கினால். அவள் கலங்க ஆரம்பித்தால் மனமடியும் ஆரம்பிக்கிறாள். வேதம் சொல்கிறது, அவன் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரனை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, நான் அதிகம் அல்லவா. இன்றைக்கு எத்தனை பேர் அவள் அண்ணாலை அவளை ஆறுதல் படுத்த முடியும். அவன் புருஷன் எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அவள் இருதயம் என்ன பண்ணவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க. காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என் தேவன் எனக்கு ஒரு நன்மையை செய்யணும். இந்த வேலையில, இந்த காலை வேலையில நீ இந்த தேவனுடைய ஆலயத்துல என்ன முகாந்தரத்தோடு என்ன காரியத்தை எதிர்பார்த்து நீ கடந்து வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தில் அவர் ஒரு நன்மை செய்யும்படியாய் இன்றைக்கு அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய ஒரு தேவன் இருப்பது உண்மை. இன்றைக்கு எனக்கும் நம்ம யோசிப்போம்ல சமயங்கள, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த காரியம், என் வாழ்க்கையில் நான் அழுதுட்டே இருக்கேன், நான் கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கேன், என்னை தேர்ச்ச யாருமே இல்லை, எனக்கு உதவ யாருமே இல்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருப்பாயானால், இந்த கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேர்ச்சும்படியாய் நீ கடந்து வந்திருக்கிறது. நான் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் ஒரு நன்மையை செய்ய போகிறார். எங்க தெரியுமா செய்யறாரு? வெளியே செஞ்சாரு, வீட்டுக்குள்ள செய்யறாரு. அடுத்தது என் இருதயத்தில் கர்த்தர் நன்மை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்ய ஒருவர் இருப்பாரானால் அந்த நன்மை யாரிடமா இருக்கும்? என் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கும். அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த தேவனுடைய சபையில நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய், இந்த வார்த்தையை கர்த்தரோடு பேசிக்கொள்ளும்படியாய் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்தது உண்மையானால், இன்றைக்கு அதே தேவன் தான் வாழ்க்கையிலும் நன்மை செய்யும்படியே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை இதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஆன்லைன் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இந்த ஆன்லைன் வாயிலாய் கர்த்தர் இன்றைக்கு நீ இருக்கிற இடத்தில் ஒரு நன்மை செய்யும்படியாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். உன் வீட்டின் வாசல் படியில உனக்கு ஒரு நன்மை செய்யும்படியாய் தேவனை காத்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத. இதுவரை கலங்கி கொண்டிருக்கலாம், ஐயா என் வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் காரியம் என்னவா இருக்கும் சொல்லி நீ கலங்கி கொண்டு இருப்பாயால், இன்றைக்கு எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு நீ பயந்த காரியத்துல, நீ கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல, நீ துக்கம் கொண்டாடுகிற காரியத்துல ஒரு நன்மை செய்ய முடியுமானால் அதை ஆண்டவரால் மாத்திரமே நன்மை செய்ய முடியும். நன்மை செய்ய முடியும். நீ பயப்படாத. தேவ சபையே, நீ பயப்படாதீங்க. நிச்சயமாய் அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்துதான் அனுப்ப போகிறார். ஏன் தெரியுமா? அவர் நன்மைகளின் நாயகன். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் என்ன பண்ணாரா? சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் நன்மை செய்கிறவர் என்ன பண்ண போறாரு? சுற்றி திரிய போகிறார். என் வீட்டில், ஒருவேளை என் வேலை ஸ்தலத்துல, ஒருவேளை என் படிப்பின் காரியத்துல, ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியமா இருக்கலாம், ஒருவேளை உங்க ஊழியத்தின் காரியமா இருக்கலாம், ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த காரியமா இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்துல இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு நன்மை செய்யும்படியாய் இன்றைக்கு சத்திய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கேட்டுக்கொள்கிற இந்த இமைப்பொழுதுல இப்பொழுது ஒரு நன்மை தோன்ற போகிறது. ஹல்லேலூயா. இனி நன்மை வரப்போதுங்க. நன்மையை எதிர்பார்த்து நான் சோர்ந்து போயிருப்பேன் அப்படின்னா நான் சொல்றேன், நீ சோர்ந்து போகாத. வேதம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் கிடையாது, ஒன்றுமே இல்லவே இல்லை. இன்னைக்கு உன்னுடைய பார்வைக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். இந்த நன்மை, ஐயோ இந்த நன்மை எப்படி வரும், உன் பிள்ளையோட படிப்பின் காரியத்தில் இந்த நன்மை எப்படி வரைன்னு சொல்லி காத்திருப்ப. ஒருவேளை உன் வாழ்க்கையின் காரியத்தில் நன்மை எப்படி வர சொல்லி கலங்கி கொண்டு இருப்ப. என் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில, என் அண்ணனுடைய வாழ்க்கையில, என் தங்கையுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நன்மையாய் மாறுமா, என் குடும்பத்துல இந்த நன்மை மாறுமா, நன்மை கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா என்று சொல்லி நித்தமும் நீ புலம்பி கொண்டு பயனால் இன்றைக்கு நீ எழுதி வைத்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, இந்த அண்ணாளை பற்றி, அவள் பிற்பாடு துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் தெரியுமா?
அவர் சொல்றா பாருங்க, 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். எனக்கு நன்மை செய்த ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, இதுவரையிலும் அன்னாளை பார்த்து பேசினவர்கள், இதுவரையும் அன்னாளை அவமானப்படுத்தினவர்கள், இதுவரையும் அன்னாளை வேதனைப்படுத்தினவர்கள், இதுவரையிலும் அன்னாளை குத்தி பேசினவர்களுக்கு அன்னாள் மறுமொழி கொடுக்க பாருங்களேன். அவர் சொல்றா, இனி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இனி மேட்டின்மையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவே. சொல்றா பாருங்க, அழகா சொல்றா, அம்மா இது வரைக்கும் பேசுதலானது போதும், ஸ்டாப் பண்ணிக்க. ஐயா என்னை பத்தி தவறாய் வதந்தி பரப்பினது போதும், ஸ்டாப் பண்ணு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு நன்மை செய்தவர் பிரியவரா இருக்கிறார். என் வாழ்க்கையில் நன்மை செய்த தேவன் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. நான் திருதரிசனமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ கேட்டுக்கொண்டிருக்கப்படும் பொழுது நீ நன்மையே கிடைக்கல, என் வாழ்க்கையில் ஒருவேளை நீ பிள்ளைக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை கர்ப்பத்தின் கனி கிடைக்காமல் இருக்குமானால் நீ எழுதி வைத்துக் கொள்ள. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படியாய், இன்றைக்கு உன் வாழ்க்கை ஒரு நன்மை செய்யும்படியாய் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிவரலா துடபௌதுனமாத்தியா கரவனமரதனமாத்தியா கரவரவரவரவரவர. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை போல எங்களை நேசிக்க யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நன்மை செய்ய ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை இந்த ஆன்லைன் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இன்றைக்கு தேற்றுவீராக, நீர் நன்மையை செய்வீராக. இவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய விடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளில் நாங்கள் இப்போதே ஒருவனப்பட்டு உடைக்கிறோம் ஆண்டவரே, உடைக்கிறோம் அப்பா, உடைக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிமாக்க பௌதுனமாத்தியா கரபரபரபல குரபரபரபர லிக்கரபலபௌ ஷபரபௌதனமாத்தியா கரபரபரதனபௌதியா கரபரபரபரபர. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவரே, எங்களுடைய வேதனை துன்பம் கண்ணீர் கஷ்டங்கள் நெருங்கும் பொழுதெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நீர் எங்களுக்காக இறங்கி நன்மை செய்த உண்மையினால் இதை ஆன்லைன் வாயிலாக இந்த சபைக்குள்ளாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் இப்பொழுதே ஒரு பெரிய நன்மையை செய்வீராக, செய்வீராக. வேதம் சொல்லுகிறதே, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை,
கேட்கக்கூடாது அப்படிங்கிற செவிகள் மந்தவும் ஆகவும் இல்லை என்று சொல்லுகிறதே ஆண்டவரே. நீர் இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்வீராக. இப்பொழுதே நீ செய்வீராண்டவரே. உங்கள் நன்மைகள் வெளிவரட்டும் ஆண்டவரே. மீதமான காரியங்களை பொருட்படுத்த உயர்த்துவீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் உரித்தாக்குகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கேட்ட செய்திகளின்படி கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே அவர் கொடுத்த செய்தியை ஆசீர்வதித்து நாம் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, தேவ செய்தியை கொடுத்த மகனை, அவர் செய்கிற ஊழியத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பன்மடங்காக பெருக செய்து கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிற நாட்களாய் மாற்ற வேண்டும்படியாக ஜெபம். சரீர சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு இந்த அதிகாலை ஜெபத்தை கொடுத்து தெரியப்படுத்துங்க. அவங்களும் கலந்து கொள்ள நீங்கள் ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்க. இயேசு மூலம் ஜெபம். ஆமென். God bless you.